தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ஐடி ஊழியரான கவினை கடந்த ஞாயிற்றுக்கிழமை மர்ம நபர் ஓட விரட்டி பாளையங்கோட்டை பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனை வாசலில் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்தார். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இது தொடர்பாக பாளையங்கோட்டை காவல்துறையினர் சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் கவினின் பெண் தோழியாக இருக்கக்கூடிய அவர் சகோதரர் தான் இந்த கொலையை செய்து தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து அன்று இரவே அவருடைய சகோதரர் சுர்ஜித் காவல் நிலையத்தில் சரணடைந்திருந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக உயிரிழந்த கவினின் தாயார் தமிழ்ச்செல்வி அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்தது. பாளையங்கோட்டை காவல்துறையினர் சுர்ஜித் மற்றும் அவருடைய தாய் தந்தை உள்ளிட்ட 3 பேர் மீது 6 பிரிவின் கீழ் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்தது. கவின் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்ததன் காரணமாக அந்த தொடர்பான வன்கொடுமை உள்ளிட்ட பல்வேறு பிரிவின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கவினும் அவருடைய சகோதரியும் நீண்ட நாட்களாக நண்பராக தோழியாக இருந்த காரணமாகவும் பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருவர் தன்னுடைய சகோதரியிடம் பேசுவதை விரும்பாத காரணத்தால் இந்த கொலை சம்பவம் நடைபெற்றிருந்ததாக முதல்கட்ட விசாரணை தெரிய வந்திருந்தது. இது தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் மேலும் இந்த கொலைக்கு அவர் குடும்பத்தினரின் பங்கு அதிக அளவு இருக்கிறது. ஆக குடும்பத்தினரும் கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை என்பது வலுத்து வந்தது. அதனைத் தொடர்ந்து குடும்பத்தினர் இருவரும் காவல்துறை பணியாற்றிய காரணமாக உரிய ஆதாரங்கள் வேண்டும், அப்போதுதான் கைது செய்யப்படும் என தொடர்ந்து 3 தினங்களாகவே கைது நடவடிக்கை என்பது எடுக்கப்படாமல் இருந்தது. அதைத் தொடர்ந்து கவின் கொலை வழக்கு தொடர்பாக தொடர்ந்து அழுத்தம் ஏற்பட்டதன் காரணமாக அவருடைய தந்தையாக இருக்கக்கூடிய சரவணன் 2ஆம் குற்றவாளியாக இருந்தார். அவர் கைது செய்யப்பட்டார். மேலும் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில் உடலை வாங்குவதற்கு சம்மதம் தெரிவிக்கப்பட்டது. 5 நாட்களுக்கு பிறகு உடல் வாங்கப்பட்ட நிலையில் இவ்வுடல் இன்று அவர் சொந்த ஊரில் தகனம் செய்யப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து இந்த வழக்கானது சிபிசிஐடிடம் ஒப்படைக்கப்படும் என தமிழக உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டு அதற்கான ஆவணங்களை திருநெல்வேலி மாநகர காவல்துறையிடமிருந்து நேற்றைய தினம் பெற்றிருந்தார்கள். அதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்று பல்வேறு இடங்களில் விசாரணையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கொலை நடந்த சம்பவம், கடைசியாக கவின் மற்றும் சுஜித் சந்தித்த இடங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு தொடர்பாக அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து பல்வேறு தகவல்கள் புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக கிடைத்திருக்கிறது. முதல் கட்டமாக தற்போது வரை 3ஆம் குற்றவாளியாக இருக்கக்கூடிய அந்த சுர்ஜித்தின் தந்தையும் அந்த பெண் தோழியின் தாயுமான கிருஷ்ணகுமாரி எங்கே இருக்கார் என்றே தெரியவில்லை. மேலும் இந்த சுபாஷினியும் எங்கே இருக்கார் என்றே தெரியவில்லை. தொடர்ந்து அவர் இருவருமே ரகசியமான இடத்தில் இருக்கிறார்கள். ரகசியமாக இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு சிபிசிஐடி காவல்துறையினர் சென்று ரகசிய விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களிடம் இன்று அல்லது நாளைக்குள் விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் கவினின் தாய் மற்றும் தந்தை சகோதரர் 3 பேரும் விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. அங்கு சொந்த ஊராக இருக்கக்கூடிய ஆறுமுகமங்கலம் இருக்கக்கூடிய அந்த கிராமத்துக்கு சென்று அங்கு விசாரணை நடத்தவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரை சிபிசிஐடிடம் வசம் ஒப்படைத்தது முதல் அடுத்தடுத்து என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும் என்பதை காவல்துறை தரப்பில் தமக்கு விரிவாக விவரித்திருக்கிறார்கள். அந்த வகையில் தற்போது சுபாஷினி மற்றும் கவின் இருவரும் நீண்ட நாட்களாக பழகிய காரணமாக அவர்களின் செல்போன் எண்களில் எத்தனை நாட்களாக பேசியிருக்கிறார்கள், மேலும் அவர்களுடைய நெருங்கிய நட்பில் இருந்தவர்கள் யாரார் உள்ளிட்ட விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அந்த விவரங்கள் அடிப்படையில் அவர்களையும் சம்மன் அளித்து விசாரணைக்கு அழைக்க திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.